ஒரு வயதான பாட்டி தனியாக வசித்து வந்தாங்க. அவங்க தினமும் வடை என்ற சுவையான உணவை தயாரித்து அதை தன் வீட்டிற்கு வெளியே விட்டு வந்தாங்க. ஒரு நாள் ஒரு காகம் தட்டில் வடை நிரம்பியிருப்பதை பார்த்தது. காகம் வடையின் அருகில் சென்று அமர்ந்து, எனக்கு ஒரு வடை வேண்டும் என்று பாட்டியிடம் கேட்டது. உடனே அந்த காகத்தை பார்த்து பாட்டி கூறியது, நான் வடை சுடுவதற்கு ஏதுவாக ஏதேனும் உதவி செய்தால் உன் உழைப்புக்கு அடையாளமாக ஒரு வடை தருகிறேன் என்று பாட்டி கூறியது. உடனே காகம் பறந்து சென்று மரங்களில் உள்ள காய்ந்த குச்சிகளை ஒடித்து வந்து பாட்டியிடம் கொடுத்தது. பாட்டியும் அதற்கு ஒரு வடையை கொடுத்தாங்க. காகம் சந்தோஷமாக வடையை வாங்கிக் கொண்டு பாட்டிக்கு நன்றி சொல்லிவிட்டு மரத்தில் சென்று அமர்ந்தது. அந்த வழியாக நரி ஒன்று வந்தது. அந்த நரி வடையோடு காகத்தை பார்த்து விட்டது. வடையை தான் எடுத்துக்கொள்ள ஒரு தந்திரம் செய்தது. காகத்தை பார்த்து, என் அன்பான காகமே, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உனக்கு குரலும் கூட அழகாக இருக்கக்கூடும். நீ எனக்காக ஒரு பாட்டு பாடுவாயா என்று கேட்டது. நரியின் தந்திரத்தை அறிந்த காகம் வடையை காலில் வைத்தபடி பாட்டு பாடியது. காகம் ஏமாறவில்லை. நரி கேட்டது, அழகாக பாட்டு பாடினாய், இனி ஒரு நடனமும் ஆடுவாயா என்று கேட்க, காகம் மீண்டும் வடையை வாயில் வைத்துக்கொண்டு நடனம் ஆடியது. நரி மீண்டும் ஏமாந்தது. நரி யோசித்துவிட்டு, பாட்டும் பாடினாய், ஆடியும் காட்டினாய், அற்புதம். இனி ஆடலுடன் பாடலும் பாடி ஒரு நாடகம் நடி பார்க்கலாம் என்று கேட்டது. காகம் மீண்டும் வடையை காலில் வைத்துக்கொண்டு, நான் பாடினேன், ஆடினேன், நாடகம் நடிப்பதற்கு சக்தி வேண்டும். இந்த வடையை சாப்பிட்ட பின்னர் நடித்துக் காட்டுகிறேன் நண்பனே என்றது. நரி மீண்டும் ஏமாந்தது. இந்த பாட்டியின் கதை நமக்கு கூறும் பாடம், உழைத்து வாழ வேண்டும், பிறரை ஏமாற்றி வாழக்கூடாது.